ஒரு சில நாள் ரூ. 120 ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஒரு சில நாள் ரூ. 250 ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஒரு சில நாள் 500, 600 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஒரு கான்ஸ்டண்ட்டாக இதுதான் நம்ம பார்ட் டைமோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக டெய்லி 4 ஹவர்ஸ் தான் ஓட்டுறோம் அப்படின்னும் கிடையாது. நமக்கு டைம் பேஸ் எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்கிது, கம்பெனி போயிட்டு வந்தோ இல்லை கம்பெனி போகிறதுக்கு முன்னாடியே காலையிலே ரைடு எடுத்தோ இந்த மாதிரி தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில டைம் கம்பெனி லீவ் விடுறாங்க. ஸோ லீவ் விடுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டைமாகவே ஓட்டுறோம். அன்றைக்கெலாம் ரூ. 800 900 கிட்ட ப்ராஃபிட் எடுக்கும். இன்றைக்கி கணக்கு பண்ணோன்னா இன்றைக்கி வந்து 28வது நாள், டே 28ல் நம்ம இன்றைக்கி வந்து 22 ரைடு முடிச்சிருக்கோம். ரைடுக்கான டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணது மட்டுமே அப் அண்ட் டவுன் சேர்த்து 120 கிலோமீட்டர் வருது. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு நம்ம தாராளமாக ரூ. 200 போடலாம். இப்போ ரூ. 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ ஓட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1264 நம்ம ஓட்டியிருக்கோம். இதில் நம்ம பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நம்ம மைனஸ் போக நமக்கு ரூ. 1060 ப்ராஃபிட். ஓகேவா? இதுவரையும் நம்ம 27வது நாள் வரையும் நம்ம ப்ராஃபிட் எடுத்ததோட அமௌண்ட் வந்து ரூ. 9960. ஸோ அதையும் இந்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ரூ. 11,020 ப்ராஃபிட்டு டே 28ல். ஸோ இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். 30 நாளில் எவ்வளோ நாள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு 7 நாள் கிட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ண நாள் போக பேலன்ஸ் எத்தனை நாள் ஓட்டியிருக்கேன், அதுக்கான கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ, அதுக்கான பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ, அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எவ்வளோ ஹவர்ஸ் நான் வந்து ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நிறைய நடந்திருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீ தான் 30 நாள் கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கான செப்பரேட்டாகவும் இன்னொரு வீடியோ வரும். அதாவது இது வந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆனது, 30 நாள் ஓட்டினது, ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் வீடியோவில் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் ஷார்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது, கன்சிடர் பண்ண மாட்டாங்க, வீடியோஸோட வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வெறும் 1 ஹவர், அடுத்த 2வது நாள் 2 ஹவர், 3வது நாளும் 2 ஹவர், இப்போ 4வது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சேனலோட க்ரோத்து நல்லா ஒரு ஃப்ளோவில் தான் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. இதே அப்படியே தொடரணும்னு நான் நினைக்கிறேன், விடக்கூடாது. ஏன்னா மானிட்டைசேஷன் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபோர்ட், நான் கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்க்கலாம், நம்மளோட எஃபோர்ட் போடுறோம், முயற்சி இருக்குது, பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் ரைடு போகிறேன் அப்படின்னா நம்ம ஓட்டுறது பிளிங்கிட்டு, ஆனால் இருக்கிற ஸ்விக்கியில் உள்ளவங்களும் சரி, ஜொமேட்டோவில் உள்ளவங்களும் சரி, எங்கள் ஜோனுக்குள்ளே உள்ளவங்க நிறைய பேர் என்னை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ப்ரோ நீங்கள் தானே வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. நான் உங்கள் சேனலை கண்டினியூஸாக பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளையும் வந்து பார்க்குறாங்க, ஸோ நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிளிங்கிட்டும் ஓரளவு பரவாயில்ல, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஹையும் கிடையாது லோவும் கிடையாது, டீசெண்டாக போயிட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.